ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா, நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னன்னா, சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகே, பட் இது என்னன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். படத்தோட டைரக்டர் பிரேம், என்னன்னா சந்தானம் சொல்லியிருப்பாரு, இந்த 3 பேர் அவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க, பிரேம், முருகன், சேது எல்லாரும் இருக்கீங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா, இப்போ இவங்க எல்லாரையும் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றது வந்து மன்மோதன் அந்த டைம்ல எல்லாம் வந்து என்னன்னா, நான் சீன் பேசிடுவோம், பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட ஓகே இதான்ப்பா இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஷுவலா கேரவனுக்கு போவோம்ல, பார்த்தா தூரத்துல ஒரு 3 பேர் நின்று பயங்கரமா ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க. யாரா இவனுங்க, யாரு உள்ள விட்டது, இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைட்ல நின்று ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். திருப்பி ரிட்டர்ன்ல வரும்போது படத்தோட டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க படத்தோட டைலாக் எல்லாம் பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு, யாரு இவனுங்க நம்ம டைலாக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்டோடதான் சந்தானம் சொன்னது, இல்ல சார் நம்ம டீம் தான், பசங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அன்னையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு, ஒரு துளி கூட குறையல. இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி போன படமும் பண்ணாரு. நான் இப்பதான் பேசிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வாழ்த்துக்கள் பிரேம். அப்புறம் ஆஃப்ரோ மியூசிக் டைரக்டர், அவர் வந்து எப்படி சொல்றேன்னா, மியூசிக் டைரக்டர்ஸ்னா நம்மளுக்கு பொதுவாக எப்படி தெரியும், அவங்க மியூசிக் பண்ற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்றேன் சார் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆஃப்ரோ எப்படின்னா டேலண்ட்ஸ், அந்த புது புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி வெரி கிரேட் பிரதர். உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். அண்ட் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மாறன் சார், மன்மதன்ல அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல், ஏதாவது ஒரு ரோல்ல அவரை ஒரு படத்துலயாவது நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், மிஸ் ஆயிட்டே இருக்கும். பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா, அதை வந்து என்னால பண்ண முடியாததை என் நண்பன் சந்தானம் பண்றாரு. ஸோ தொடர்ந்து அவர் படங்கள்ல அவரை பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் நீங்க நடிக்கணும் சார் நம்ம படத்துல. அண்ட் ரெடின் கிங்ஸ்லி, அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கோலமாவு கோகிலால இருந்து தான் தெரியும், எனக்கு வந்து வேட்டை மன்னன்ல இருந்தே தெரியும். அந்த படத்துல வந்து இவரோட சீன்ஸுக்கு வந்து இவரோட டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெல்சன் கிட்ட சொல்லுவேன், நீ வேணா பாரு இவர் பெரிய காமெடினா வரப்போறாரு. நெல்சன் வந்து சிரிப்பான். இப்ப என்னன்னா, நெல்சன் எந்த படத்துலயுமே இவர் இல்லாம எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு.